அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம அறிவியலிருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, செல்லை கண்டறிந்தவர் யார்? செல்லை கண்டறிந்தவர் ராபர்ட் ஹூக். செல்லை கண்டறிந்தது யாருன்னா ராபர்ட் ஹூக். அடுத்த வினா, உட்கருவை கண்டறிந்தவர் யார்? உட்கருவை கண்டறிந்தவர் யாருன்னா ராபர்ட் பிரவுன். உட்கருவை கண்டறிந்தவர் ராபர்ட் பிரவுன். மூணாவது வினா, கூழ்மத்துகளின் தொடர் ஒழுங்கில்லா இயக்கம் பிரவுனின் இயக்கம் கண்டறிந்தவர் யாருன்னா ராபர்ட் பிரவுன். நாலாவது வினா, புரோட்டோபிளாசம் என பெயரிட்டவர் யாருன்னா பர்கின்ஜி. புரோட்டோபிளாசம் என பெயரிட்டவர் பர்கின்ஜி. அடுத்த வினா, இயற்கை தேர்வு கோட்பாட்டை கூறியவர் யாருன்னா சார்லஸ் டார்வின். இயற்கை தேர்வு கோட்பாட்டை கூறியவர் சார்லஸ் டார்வின். ஆறாவது வினா, எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா எர்னஸ்ட் ரஸ்கா மற்றும் மார்க்ஸ் நல். எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்தவர் யாருன்னா எர்னஸ்ட் ரஸ்கா மற்றும் மார்க்ஸ் நல். அடுத்த வினா, எய்ட்ஸ் வைரஸ் கிருமியை கண்டுபிடித்தவர் மற்றும் பிரித்தவர் யாருன்னா ராபர்ட் கேலே மற்றும் மாண்ட் கினியர். அடுத்த வினா, பாக்டீரியாலஜியின் தந்தை யாருன்னா ஆண்டன் வான் லூவன்ஹோக். பாக்டீரியாலஜியின் தந்தை ஆண்டன் வான் லூவன்ஹோக். அடுத்த வினா, ரோபோவின் தந்தை யார்? ரோபோவின் தந்தை ஐசக் அசிமோ. ரோபோவின் தந்தை ஐசக் அசிமோ. அடுத்தது, நீர் தேவைகளின் அடிப்படையில் தாவரங்களை 3 வகைகளாக பிரித்தவர் யாருன்னா வார்மிங். நீர் தேவைகளின் அடிப்படையில் தாவரங்களை 3 வகைகளாக பிரித்தவர் யாருன்னா வார்மிங். அடுத்த வினா, தாவரங்களுக்கு உணர்வு உண்டு என்று கிரைசோகிராப் கருவி மூலம் கண்டறிந்தவர் யாருன்னா ஜேசி போஸ். தாவரங்களுக்கு உணர்வு உண்டு என்று கிரைசோகிராப் கருவி மூலம் கண்டறிந்தவர் யாருன்னா ஜேசி போஸ். அடுத்தது, 5 வகைப்பாட்டை கொடுத்தவர் யாருன்னா ஆர்எச் விட்டேக்கர். எந்த ஆண்டுனா 1969. அடுத்தது, விலங்கியலின் தந்தை யாருன்னா அரிஸ்டாட்டில். விலங்கியலின் தந்தை அரிஸ்டாட்டில். அடுத்தது, மருத்துவத்தின் தந்தை யாருன்னா ஹிப்போக்ராட்டஸ். மருத்துவத்தின் தந்தை ஹிப்போக்ராட்டஸ். அடுத்தது, சிற்றினம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ஜான் ரே. சிற்றினம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஜான் ரே. அடுத்த வினா, டிஎன்ஏ அமைப்பை பற்றி கூறியவர் யாருன்னா வாட்சன் மற்றும் கிரேக். டிஎன்ஏ அமைப்பை பற்றி கூறியவர் யாருன்னா வாட்சன் மற்றும் கிரேக். அடுத்தது, இருசோல் பெயரிடும் முறையை அறிமுகம் செய்தவர் யாருன்னா கரோலஸ் லின்னேயஸ். இருசோல் பெயரிடும் முறையை அறிமுகம் செய்தவர் யாருன்னா கரோலஸ் லின்னேயஸ். அடுத்தது, வெண்மை புரட்சியின் தந்தை யாருன்னா வர்கீஸ் குரியன். வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன். அடுத்தது, தேனீகளின் நடன அசை விளக்கத்திற்கு நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னா கார்ல் வான் பிரேஸ். உடல் செயலியல் என்ற துறையை முதலில் உருவாக்கியவர் யாருன்னா கிளாட் பெர்னார்ட். அடுத்தது, நுரையீரல்களில் தந்துகிகள் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? நுரையீரலில் உள்ள தந்துகிகள் இருப்பதை கண்டறிந்தவர் யாருன்னா மார்செல்லோ பால்பிஜி. அடுத்தது, சூடோமோனாஸ் பாக்டீரியா மரபு பொறியியல் மூலம் மாற்றி எண்ணெய் கசிவை அகற்ற முடியும் என்று நிரூபித்தவர் யாருன்னா டாக்டர் ஆனந்தமோகன் சக்கரவர்த்தி. அடுத்தது, இரத்த சுழற்சியை கண்டறிந்தவர் யார்? வில்லியம் ஹார்வி. இரத்த சுழற்சியை கண்டறிந்தவர் வில்லியம் ஹார்வி. அடுத்த வினா, உடலுறுப்பு பயன்பாடு பற்றிய விதியை கூறியவர் யாருன்னா ஜூன் பாப்டிஸ்ட் லாமார்க். உடலுறுப்பு பயன்பாடு பற்றிய விதியை கூறியவர் ஜூன் பாப்டிஸ்ட் லாமார்க். அடுத்த வினா, தடுப்பூசி என்னும் சொல்லை உருவாக்கி தடுப்பூசி கொள்கை வெளியிட்டவர் யாருன்னா எட்வர்ட் ஜென்னர். அடுத்த வினா, மலேரியா ஒட்டுண்ணி பெண் அனாபிலஸ் கொசுவில் இருப்பதை கண்டறிந்தவர் யாருன்னா சர் ரொனால்ட் ராஸ். மலேரியா ஒட்டுண்ணி பெண் அனாபிலிஸ் கொசுவில் இருப்பதை கண்டறிந்தவர் யாருன்னா சர் ரொனால்ட் ராஸ். அடுத்தது, பறவை மனிதன் அழைக்கப்பட்டவர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி. பறவை மனிதன் டாக்டர் சலீம் அலி. அடுத்த வினா, செல் கொள்கையை கூறியவர் யாருன்னா ஜேக்கப் ஸ்லீடன் மற்றும் தியோடர் ஸ்லான். அடுத்த வினா, எண்டோபிளாச வலைப்பின்னல் என பெயரிட்டவர் யாருன்னா போர்ட்டர். எண்டோபிளாச வலைப்பின்னல் என பெயரிட்டவர் போர்ட்டர். அடுத்தது, ஆயுர்வேத மருத்துவத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா சரகர். ஆயுர்வேத மருத்துவ தோற்றுவித்தவர் சரகர். அடுத்த வினா, ஆக்சிஜனுக்கு பெயரிட்டவர் யாருன்னா லவாய்சியர். ஆக்சிஜனுக்கு பெயரிட்டவர் லவாய்சியர். அடுத்த வினா, நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தது யாருன்னா டி புஷ்னல். நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தவர் டி புஷ்னல். அடுத்த வினா, மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யாருன்னா மைக்கேல் ஃபாரடே. முக்கியமான வினா, அடிக்கடி கேட்டிருக்காங்க. மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் மைக்கேல் ஃபாரடே. அடுத்தது முக்கியமான வினா, குவாண்டம் கொள்கை கூறியவர் யாருன்னா மார்க்ஸ் பிளாங்க். குவாண்டம் கொள்கை கூறியவர் மார்க்ஸ் பிளாங்க். அடுத்த வினா, மிதத்தல் விதியை கூறியவர் யாருன்னா ஆர்கிமிடிஸ். மிதத்தல் விதினால யார்? ஆர்கிமிடிஸ்.
36வது வினா இந்திய பசுமைப்படுத்தும் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னா டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன். இந்த வாட்டி இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இந்திய பசுமைப்படுத்தும் தந்தை யாருன்னா டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன். அடுத்தது அணு கொள்கையை கூறியவர் யாருன்னா ஜான் டால்டன். அணு கொள்கையை கூறியவர் ஜான் டால்டன். அடுத்தது எலக்ட்ரான் மற்றும் ஐசோடோப்புகளை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஜே தாம்சன். எலக்ட்ரான் மற்றும் ஐசோடோப்புகளை கண்டுபிடித்தவர் ஜே தாம்சன். அடுத்தது புரோட்டானை கண்டுபிடித்தவர் யாருன்னா கோல்ட்ஸ்டீன். புரோட்டானை கண்டுபிடித்தவர் கோல்ட்ஸ்டீன். 40வது ஹார்மோன் என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா டபிள்யூஹெச் ஃபெயிலிஸ் மற்றும் இஹெச் ஸ்ட்ராவிங். எந்த ஆண்டுனா கிபி 1909. இது ஒரு முக்கியமான வினா. ஹார்மோன் என்ற சொல்லை முதல்ல யார் அறிமுகப்படுத்தினார்னா டபிள்யூஹெச் ஃபெயிலிஸ் மற்றும் இஹெச் ஸ்டார்விங். எந்த ஆண்டுனா 1909. 41வது வினா அவினா முலை குறித்து உரை ஆய்வு செய்தவர் யாருன்னா எஃப்டபிள்யூ வென்ட்டு. இது முக்கியமான வினா. அவினா முலை குறித்து உரை ஆய்வு செய்தவர் யாருன்னா எஃப்டபிள்யூ வென்ட்டு. அடுத்தது தொலைபேசியை கண்டுபிடித்தவர் யாருன்னா அலெக்சாண்டர் கிராஹாம் பெல். அடுத்தது மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் யாருன்னா ஒயர்ஸ்டேட். இது முக்கியமான வினா. மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் ஒயர்ஸ்டேட். அடுத்த வினா டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்ப முறையினை வடிவமைத்தவர் யாருன்னா அலெக் ஜெஃப்ரா. டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்ப முறையினை வடிவமைத்தவர் அலெக் ஜெஃப்ரே. அடுத்தது வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ஜே.டபிள்யூ கார்ஸ்பெர்கர். இந்த 2 கொஸ்டினும் முக்கியமான கொஸ்டின் தான். வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதல் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ஜே.டபிள்யூ கார்ஸ்பெர்கர். அடுத்த வினா 46வது வினா கதிரியக்க கார்பன் C14 கால முறையை கண்டுபிடித்தவர் யாருன்னா டபிள்யூஎஃப் லிபி. கதிரியக்க கார்பன் C14 கண்டுபிடித்தவர் யாருன்னா டபிள்யூஎஃப் லிபி. அடுத்தது உயிர்வழி தோற்ற விதியை கூறியவர் யாருன்னா எர்னஸ்ட் ஹெக்கல். உயிர்வழி தோற்ற விதியை கூறியவர் எர்னஸ்ட் ஹெக்கல். அடுத்தது மின்னல் என்பது மின்னாற்றலின் விளைவு என்று கண்டறிந்தவர் யாருன்னா பெஞ்சமின் பிராங்க்லின். மின்னல் என்பது மின்னாற்றலின் விளைவு என்று கண்டறிந்தவர் பெஞ்சமின் பிராங்க்லின். அடுத்த வினா ஓம் விதியை கூறியவர் யாருன்னா ஜார்ஜ் சைமன் ஓம். ஓம் விதியை கூறியவர் ஜார்ஜ் சைமன் ஓம். கடைசி வினா இந்திய அணுக்கருவியலின் தந்தை யார்? ஹோமியோ பாபா. இந்திய அணுக்கருவியல் தந்தை ஹோமியோ பாபா. நண்பர்களே, இனி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையான அறிவியலிருந்து கண்டறிந்தவர்கள் யார் அப்படின்ற டாப்பிக்லேருந்து முக்கியமாக 50 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.